ஃப்ரெண்ட்ஸ், ஆஹா கல்யாணம் நாளைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்தலாம். சூர்யா மகா கிட்ட ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருப்பாரு. எதுக்காக வந்துட்டு நீ அந்த அழகியை வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண பார்க்குற? அந்த குழந்தையோட அப்பா இப்போ கண்டுபிடிச்சா என்ன, கண்டுபிடிக்காட்டி என்ன? அந்த குழந்தை வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். அந்த குழந்தை இல்லாத ஒரு நாள் கூட நம்ம வீட்டில் யாருனாலையும் நினச்சி பார்க்க முடியாது. அந்த குழந்தை ஸ்டார்டிங் வந்தது நம்ம எல்லாத்துக்கும் பிடிக்கல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாதுன்ற சுச்சுவேஷனுக்கு நம்ம வந்துட்டோம். ஏன் வந்துட்டு அந்த குழந்தையோட அப்பாவை கண்டுபிடிக்கணும், டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணுங்கிறதுல ரொம்பவே வந்துட்டு மும்பரமாக இருக்க. அந்த வேலையெல்லாம் வேண்டாம் மகா, நிறுத்திக்கோ. எனக்கு இதில் சுத்தமாக உடன்பாடே இல்லை. எனக்கு இது ரொம்பவே விருப்பமே இல்லாத இருக்குது. அதனால் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுறதை நிறுத்திட்டு நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லுவார். மகா உடனே டென்ஷன் ஆயிடுவாங்க. எதுக்காக நீங்கள் இவ்வளோ கோவப்படுறீங்க? சம்மந்தமே இல்லாமல் ஏன் வந்துட்டு இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்கன்னு தெரியல. நம்ம அந்த அழகியோட அப்பாவை கண்டுபிடிச்சா தானே அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அந்த பொண்ணு அப்பா அம்மா தெரிஞ்சுட்டு நல்ல பேரோட வந்துட்டு வாழ முடியும். நம்மளும் நிம்மதியாக வளர்த்தலாம். இது நம்ம வீட்டு குழந்தை அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நம்மளும் உரிமையோடு வளர்த்தலாம்ல. அதுக்காக தான் வந்துட்டு நான் ரிஸ்க் எடுத்து அந்த பொண்ணோட அப்பாவை கண்டுபிடிக்கணுங்கிறதுல ரொம்பவே வந்துட்டு முழு முயற்சியோடு தேடிட்டுருக்கேன். இதில் எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. இதில் எந்த விதமான சுயநலமும் எனக்கு கிடையவே கிடையாது. அந்த குழந்தைய நான் எவ்வளோ கேர் பண்ணி பார்த்துட்ருக்கேங்கிறதுல உங்களுக்கே தெரியலையா? அப்படி இருந்து ஏன் நீங்கள் என்கிட்ட இவ்வளோ கோவத்தை காட்டுறீங்க? ஒருவேளை அந்த குழந்தையோட அப்பாவை பற்றின ஏதாவது டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? இல்லை வேறு ஏதாவது இதில் உண்மை இருக்கான்னு என்கிட்ட மறைக்காமல் சொல்லுங்கன்னு சொல்ல சூர்யா வந்துட்டு சொல்லுவார், அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. அந்த குழந்தைய வந்துட்டு ஏன் வந்துட்டு அப்பா இல்லை, அப்பா தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும்? அந்த குழந்தைக்கு ஒரு வேளை வந்துட்டு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் இது ரொம்பவே ஹர்ட்டிங்காக இருக்கும். நம்ம வீட்டில் தான் யாரோ ஒருத்தர்னு அப்பான்னு தெரியுது. பட் ஏன் அதை வந்துட்டு கிளறிட்டு இருக்கணும்? இதனால் வந்துட்டு பின்னாடி நம்ம ஃபேமிலியில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, யாராவது இதனால் பாதிக்கப்பட்டாங்கன்னா நம்ம குடும்பத்தோட நிம்மதியும் நம்ம தாத்தா பாட்டியோட நிம்மதியும் தானே போகும். அதெல்லாம் புரிஞ்சுக்கும் மகா, இதை பற்றி இனிமேல் பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆஃபீஸ் கிளம்பிடுவார். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ரொம்பவே டென்ஷனாக கோட்டீஸ்வரி கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அம்மா, எனக்கு என்னமோ இந்த கௌதம் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. ஆரம்பத்துலேருந்தே இந்த அழகி பாப்பா பண்ணுறதும் கௌதம் பண்ணுற எல்லா ஆக்டிவிட்டீஸும் ஒரே மாதிரி பொருந்துற மாதிரி இருக்குது. எனக்கு என்னமோ இவர் மேலே தாம்மா சந்தேகமாக இருக்குன்னு சொல்ல கோட்டீஸ்வரி இருந்துட்டு சிரிப்பாங்க. என்னடி நீ எப்போ பார்த்தாலும் உன் புருஷனை ஏதாவது சொல்லிகிட்ருக்க? அவர் முன்ன மாதிரி கிடையாது. மாப்பிள்ளை ரொம்பவே இப்போ மாறிட்டார். கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துட்டு அவர் அடங்கி போயிட்டாருடி. தாத்தா பாட்டி சூர்யா அவங்கெல்லாம் சேர்ந்து அவரை ரொம்பவே மாற்றிட்டாங்க. நீ ஏன் கவலைப்படுற? இப்போல்லாம் வந்துட்டு உன்னை சுற்றி சுற்றி தானே வந்துட்டுருக்காரு. உன்னை எப்படிலாம் பார்த்துக்கிறாரு மாப்பிள்ளை. ஏன் வந்துட்டு நீ இந்த மாதிரிலாம் யோசிக்கிற? நீ சும்மா ஐஸ்வர்யா, அவர் மேலெலாம் எந்த தப்பு இருக்காரு. நீ உன் குழந்தைய வந்துட்டு நல்லா வளர்த்துறதுக்கு நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கிறத மட்டும் பாரு அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யாவும் கரெக்டு தான்மா, இருந்தாலுமே வந்துட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவர் எப்போ என்ன பண்ணி வைப்பார்னே தெரியாது. அவரை நம்பவும் முடியாது. அவரோட ஸ்டேபிளான மைண்டில் இருக்க ஆளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகா வந்து சூர்யா சொன்னதை கேட்காம டிஎன்ஏ டெஸ்ட்டு வந்துட்டு எடுக்கிறதுக்கான ஆளுங்களை வந்துட்டு வீட்டுக்கு வர வச்சுருவாங்க. தாத்தா பாட்டி தான் அவங்கள வர சொல்லியிருப்பாங்க. ஸோ மகாவும் அதுக்குண்டான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்ருவாங்க. அடுத்தது அந்த சூரியன் வந்து பார்த்தது ரொம்பவே டென்ஷன் ஆயிடுவார். யாரை கேட்டு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க? நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த டிஎன்ஏ டெஸ்ட் யாருக்கும் எடுக்கக்கூடாதுன்னு. அதை முதல்ல நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கௌதம்க்கு எடுக்க வந்ததை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுவார். எல்லோரும் கேட்பாங்க. ராஜலக்ஷ்மி ரொம்பவே டென்ஷன் ஆயிடுவாங்க. நீ ஏன்டா சம்மந்தமே இல்லாமல் வந்துட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கக்கூடாதுங்கிற? இந்த அழகியோட அப்பா யாருங்கிறது தெரிஞ்சால் தானே வந்துட்டு நம்மளும் என்ன பண்ணுறது, அடுத்தது நம்ம மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிக்க முடியும். ஒருவேளை நம்ம குடும்பத்தில் யாரும் அவளோட அப்பா இல்லாமல் கூட இருக்கலாம் இல்லையா? நீ ஏன் வந்துட்டு இவ்வளோ டென்ஷன் ஆகிக்கிற? இது டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து தான் நம்ம நிரூபிக்க முடியும். இதனால் வந்துட்டு நம்ம குடும்பத்துக்கு பெரிய கெட்ட பேர் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உடனே சூர்யா சொல்லுவார், இல்லைம்மா, நம்ம வீட்டில் தான் ஒருத்தவங்க தான் இவளோட அப்பா, எனக்கு அது தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, யார் அப்பா, என்ன உளறிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா டென்ஷன் ஆகுங்க. உடனே மகா சொல்லுவாங்க, என்னங்க சொல்கிறீங்க? அழகியோட அப்பா யாருங்கிறது உங்களுக்கு உண்மையாலுமே தெரியுமா அப்படின்னு கேட்க, ஆமாம் எனக்கு தெரியும். ஆனால் இப்போதைக்கு வந்து இந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வேண்டாம், முதல்ல இவங்களை வெளியில் போக சொல்லுங்கள் அப்படின்ட்டு ரொம்ப வேகமாக கத்திடுவார். உடனே ராஜலக்ஷ்மி வந்துட்டு, நீ இதை இப்போ வந்துட்டு இப்படி சொல்கிறேன்னா வந்துட்டு அழகியோட அப்பா யாருங்கிறது நீ முதல்ல சொல்லுடா. சொன்னதுக்கப்புறம் தான் இவங்களை வெளியில் அனுப்ப முடியும். இந்த உண்மை வந்துட்டு எல்லாருக்கும் இன்றைக்கே தெரிஞ்சாகணும். இதுக்கு ஒரு முடிவே இல்லாமல் போயிட்டுருக்கு. நம்ம பாட்டுக்கு ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வளர்த்திட்ருக்கோமே தவிர அந்த குழந்தையோட அப்பா யாருங்கிறது நம்மளுக்கு தெரிய வேண்டாமா அப்படின்னு ரொம்ப சுத்தமாக பேச சூர்யா உடனே, அந்த குழந்தையோட அப்பா நான் தான் வந்துட்டு அவளோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழகியை தூக்கி கையில் வச்சுப்பார். உடனே ராஜலக்ஷ்மிக்கு அப்படியே இடி விழுந்த மாதிரி ஆயிரும். என்ன சொல்கிற சூர்யா, நீ அந்த மாதிரி தப்பு பண்ண வாய்ப்பே கிடையாது. என் பையனை எப்படி வளர்த்திருக்கேங்கிறது எனக்கு தெரியும். நீ ஏதோ வந்துட்டு தப்பு நடந்திருக்கு. நீ யாருக்காகவும் வந்துட்டு நீ இந்த மாதிரி சொல்கிறேங்கிறது நல்லாவே தெரியுது. நீ எப்பவும் போல் வந்துட்டு மற்றவங்களோட தப்பு உன் தலையில் போட்டுட்டு நீ எதையும் சமந்துட்டுருக்காத. இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இதனால் பின்வளைவு வந்துட்டு நிறையா இருக்குது. அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல
தாத்தாவும் வந்துட்டு சூர்யா கிட்டே கேட்பாரு, சூர்யா என் மேலே சத்தியமாக சொல்லு சூர்யா, இந்த மாதிரி தப்பு நீ பண்ண வாய்ப்பே கிடையாது. உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். மற்றவங்க வந்துட்டு கஷ்டப்படுவாங்க, மற்றவங்க வந்துட்டு ஹர்ட் ஆயிடுவாங்க, மற்றவங்க பழி சுமக்கக்கூடாது, நம்ம குடும்பத்தில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தானே நீ இப்படி சொல்கிற. மற்றவங்களுக்காக எப்போ பார்த்தாலும் யோசிக்காது நீ. இது வந்துட்டு பெரிய தப்பு. இதனால் வந்துட்டு மகா வந்துட்டு கஷ்டப்படுவாங்கிறத முதல்ல யோசிச்சுட்டு பேசு அப்படிங்க. சூர்யா இருந்துட்டு, இல்லை நான் தான் அவளோட அப்பா, இதை பற்றி நீங்கள் யாரும் இனிமேல் பேச வேண்டாம், முதல்ல டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வந்தவரை வெளியே அனுப்பி விடுங்கன்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் மகா ரொம்பவே டென்ஷன் ஆயிடுவாங்க. இது எனக்கு நம்பலாமா வேண்டாமாங்கிறது தெரியல, ஆனால் வந்துட்டு நீங்கள் எதையோ மறைக்கிறீங்கன்னு மட்டும் எனக்கு நல்லாவே புரியுது. அந்த உண்மையை நீங்கள் எப்போ என்கிட்ட சொல்கிறீங்களோ அப்போ தான் நான் வந்து இந்த வீட்டில் இருப்பேன், இல்லைன்னா நான் இப்போவே கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உடனே எல்லாரும் சேர்ந்து மகா வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணுவாங்க. இல்லை மகா, சூர்யா மேலே எந்த தப்பும் கிடையாது, நீ அப்படியெல்லாம் யோசிக்காதுன்னு சொல்லிட்டு மகாவோட அம்மா கோட்டீஸ்வரி கூட சொல்லுவாங்க. மகா வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. இவர் மேலே தப்பு இல்லைன்னா இவர் ஏன் வந்துட்டு யாருக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இவருக்கு முதல்ல டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும். இவர் வந்து அப்பா கிடையாதுங்கிறது எனக்கு 100க்கு 100% தெரியும். ஏன் புருஷனை பற்றி எனக்கு தெரியாதா? ஆனால் வந்துட்டு யாருக்காகவும் ஏன் வந்துட்டு இவர் இந்த மாதிரி பழி சமத்திக்கிறாரு? இதனால் எனக்கும் கூட தானே அசிங்கம். இது என்ன சாதாரண விஷயமா? ஒரு குழந்தையோட அப்பா நான் தாங்கிற சொல்கிறது சாதாரண விஷயமா? இதை மறந்துட்டு நான் எப்படி அவர் கூட குடும்பம் நடத்த முடியும்? தெரிஞ்சோ தெரியாமலோ நான் அவரை கல்யாணம் பண்ணிட்டேன், ஆனால் அவருக்கு நான் உண்மையாக தானே இருக்கேன். அவர் ஏன் எனக்கு உண்மையாக இருக்க மாட்டேங்கிறாரு? இந்த பிரச்சனைக்கு முடிவு தெரியாமல் நான் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறக்கு ரெடியாக இருப்பாங்க. அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்துட்டு சடனாக கால் வரும். கால் வந்துட்டு ஒருத்தங்க வந்துட்டு இந்த மாதிரி ஆசிரமத்துலேருந்து பேசுகிறோம், சரோஜினி அவங்களோட பிஏ பேசுகிறோம், அந்த அழகி குழந்தையோட அப்பா இல்லை அம்மா வந்துட்டு உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்ல அவர் உடனே ஸ்டன் ஆகிடுவார். என்ன சொல்கிறீங்க? அந்த குழந்தையோட அம்மா வந்துட்டு இந்த வீட்டில் இருக்காங்களா? அப்படி யார் அப்படின்னு சொல்லி கேட்க, அனாமிகா அவங்க தான் அந்த குழந்தையோட அம்மா. அவங்க தான் வந்துட்டு அந்த குழந்தையோட அவங்க பெற்றெடுத்த தாயே அவங்க தான். பட் வந்து ஒரு சூழ்நிலையினால் வந்துட்டு அந்த குழந்தைக்கு 1 வயசு இருக்கும்போது கொண்டு வந்து ஆசிரமத்தில் விட்டுட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வரவே கிடையாது. இப்போ தான் வந்துட்டு நாங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி பார்த்ததில் வந்துட்டு கண்டுபிடிச்சோம். அனாமிக்கையோட அம்மாவும் அப்பாவும் தான் கொண்டு வந்து அந்த குழந்தைய ஆசிரமத்தில் சேர்த்திருக்காங்க. அது என்ன காரணங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னோடனே விஜய் ரொம்பவே ஸ்டன் ஆகி இடி விழுந்த மாதிரி ஆயிடுவார். அனாமிகா அடிக்கடி தனியாக ஃபோன் பேசிகிட்ருப்பான். நைட்டு பார்த்தீங்கன்னா யார் கூடயோ சீக்ரெட்டாக பேசிகிட்ருப்பாளே, அவள் ஏதோ என்கிட்ட மறைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் இப்படி ஒரு துரோகம் எனக்கு எப்படி பண்ணியிருப்பாவோ? என்கிட்ட சொல்லாமல் இதெல்லாம் மறைச்சி தான் வந்துட்டு அவசரமாக வந்துட்டு என்னை கல்யாணம் பண்ணணும்னு இது பண்ணாலாம். இதை நான் எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அனாமிகா அப்படி பண்ணியிருப்பாளான்னு எனக்கு ஒரு செகண்ட் சந்தேகமாக இருக்குது. ஏன்னா சந்தேகம் வர மாதிரி வந்துட்டு அவள் எதுவுமே நடந்துக்கிட்டது கிடையாது. அந்த அனாமிகாவை பற்றி அவர் ஒரு பேச்சாவே வந்துட்டு எடுக்க மாட்டாளே. இந்த மாதிரி ஒரு குழந்தை வந்தது கூட அவளுக்கு பிடிக்கலையே. அந்த குழந்தைய வந்துட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணுங்கிற மாதிரி தானே அவள் சொல்லிட்டு இருந்தா. பட் அவள் எப்படி அம்மாவாக இருக்க முடியும்? இதெல்லாம் நான் வீட்டில் சொன்னேன்னா எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குமே. எல்லாரும் வந்துட்டு என்னை கேவலமாக பேசுவாங்களே. நான் இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டேன்னு தாத்தா பாட்டி என்னை நினச்சி ரொம்ப சங்கடப்படுவாங்களே. இதை நான் எப்படி ஃபேஸ் பண்ணுறது? இது தெரியாமல் தேவையில்லாமல் அண்ணா வேற வந்துட்டு இதுக்குள்ளே பூந்துட்டு சூர்யா தலையில் எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ அன்னைக்கும் அண்ணாவுக்கும் வேற சண்டை வருது. மகாணி நம்மளுக்கு எவ்வளோலாம் பண்ணியிருக்காங்க. மகாணிக்கிட்ட இருந்து இந்த உண்மையை நான் வந்துட்டு சொல்லியே ஆகணும். இதை மறைச்சேன்னா வந்துட்டு நான் அவங்களுக்கு பண்ணுற பெரிய துரோகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருப்பாரு. இதை முதல்ல போய் நம்ம அனாமிக்கிட்ட கேட்போம், கேட்டுட்டு அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணுங்கிறது நம்ம முடிவு எடுப்போம்னு சொல்லிட்டு அனாமிகாவை தனியாக கூப்பிட்டு போய் கேட்பாரு. இந்த மாதிரி உனக்கும் அந்த குழந்தைக்கு ஏதாவது சம்மந்தம் இருந்தால் சொல்லிடு. எனக்கு வந்துட்டு ஒரு விஷயம் கால் பண்ணி சொன்னாங்க ஒருத்தங்க ஆசிரமத்துலேருந்து அப்படின்னு கேட்க, என்ன சொன்னாங்க? எனக்கும் இந்த குழந்தைக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? என்ன விஜய் லூசு மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்க, இல்லை அனாமிகா, உனக்கும் இந்த குழந்தைக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஏன்னா வந்துட்டு இந்த குழந்தைய கொண்டு வந்து ஆசிரமத்தில் விட்டது உங்கள் அப்பா அம்மான்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு உன் மேலே நம்பிக்கை இருக்குது. நீ வந்துட்டு இந்த குழந்தைக்கு அம்மாவாக இருக்க மாட்டேன். ஆனால் உங்கள் அப்பா அம்மா ஏன் வந்துட்டு இந்த குழந்தைய கொண்டு வந்து ஆசிரமத்தில் விடணும்? அதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லு அப்படின்ட்டு அனாமிகாட்ட விஜய் கேட்டுட்ருப்பாரு. அது சடனாக வந்து அந்த வழியாக கிராஸ் ஆன மகா வந்துட்டு எல்லாத்தையும் கேட்டுருவாங்க. அப்போவே வந்துட்டு மகா கூட ஒரு ஐடியா வந்துடும். அனாமிகா தான் இந்த குழந்தையோட அம்மா. ஏதோ இந்த பொண்ணு வந்துட்டு மறைச்சி தான் வந்துட்டு விஜயை கல்யாணம் பண்ணியிருக்கு. விஜய் வந்துட்டு ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணியிருக்கு. ஏன்னா வந்து இந்த பொண்ணோட நடவடிக்கையும் இந்த பொண்ணு வந்துட்டு யாரு கூடயும் ஒட்டியே போகாது. தனியாகவே போய் எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது, நம்ம இதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. இதெல்லாம் தெரியாமல் நம்மளே வந்துட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு வேண்டி விஜய்க்கு நிறையா ஹெல்ப் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம தங்கச்சியாவது ரொம்ப சின்சியராக வந்துட்டு விஜயை லவ் பண்ணிகிட்டு இருந்தா. பிரபாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாலாவது விஜய் ஹாப்பியாக இருந்திருப்பானே. இப்போ அவனும் ஹாப்பியாக இல்லை. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு வேண்டா வெறுப்புக்கு அவனும் குடும்பம் நடத்திட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்து அனாமிகாட்ட கேட்பாரு, உண்மையை சொல்லுன்னு கேட்க முடிச்சிருவாங்க. தேங்க்யூ.